பரபரப்பான அரசியல் சூழலில் திமுகவின் செயல் தலைவராக மு.க.ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொருளாளர் பதவியிலும் அவர் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்காததால் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூடியது. திமுகவில் செயல் தலைவர் பதவியை உருவாக்கும் வகையில் கட்சி விதி 18 திருத்தம் செய்ய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி திமுக தலைவருக்குரிய அனைத்து அதிகாரங்களும் செயல் தலைவருக்கு உண்டு. பின்னர் மு.க.ஸ்டாலினை செயல் தலைவராக தேர்வு செய்யும் தீர்மானத்தை பொதுச் செயலாளர் அன்பழகன் முன்மொழிய அதனை முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் வழிமொழிந்தார். இதையடுத்து செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலினுக்கு அன்பழகனும் கட்சி நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்தனர். பொதுக்குழு உறுப்பினர்களும் எழுந்து நின்று வரவேற்றனர். கழக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட கழக சட்டத்திட்ட விதி எண் 18 பிரிவு 4 கீழ் அடிப்படையில் செயல் தலைவராக கழக பொருளாளர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவருடைய பெயரை நான் முன்மொழிகின்றேன். அவர் தற்போது வகித்த ஒரு பொருளாளர் பொறுப்புடன் செயல் தலைவர் பொறுப்பையும் கூடுதலாக மேற்கொள்வார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.